தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம் அநாதி அபௌருஷேயம் முதற் பகுதி. அநாதியாக என்றால் என்ன அர்த்தம்? வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது. அதற்கு முந்தையதாக, அதற்கு ஆதியாக எதுவும் இல்லை என்பதுதான் அநாதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படியானால் அது என்றுமே இருந்திருக்கிறது என்று அல்லவா அர்த்தமாகும்? இப்படி சொன்னால் எப்படி பொருந்தும்? ஒரு புஸ்தகம் என்றால் அதை ஒருவரோ பல பேரோ தான் எழுதியிருப்பார்கள். ஓல்டு டெஸ்டமெண்டில் பல ப்ராஃபெட்டுகள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கிறது. நியூ டெஸ்டமெண்டில் கிறிஸ்துவின் உபதேசங்களை சொல்லியிருக்கிறது. முகமது நபி சொன்னதை குரான் தெரிவிக்கிறது. இவர்கள் யாவரும் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தான். அவர்களுக்கு முந்தி அந்த உபதேசம் இல்லை. இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம், 10,000 வருஷத்துக்கு முந்தைய காலம், அல்லது 1,00,000 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் அநாதி என்று சொல்லிவிட்டால் தப்புதானே? அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தி வேதம் இல்லாமல் தானே இருந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி கேள்விகள் எழும்புகின்றன. வேதங்களை யாரோ மனுஷியர்கள் எழுதினார்கள் என்றால் இப்படி கேட்பது நியாயம்தான். அதை அநாதி, ஆதி அற்றது என்பது தப்புதான். ஆனால் இது சரிதானா? சரியாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷியர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றி இருக்க வேண்டும். அதனால் அநாதி என்பது சரியில்லைதான். இப்படி தோன்றுகிறது. வேதத்தை ரிஷிகள் என்ற மனுஷியர்கள் பண்ணினார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் படித்த சரித்திர புஸ்தகத்தில் அப்படித்தான் போட்டிருக்கிறது. அதில் போட்டிருப்பது மட்டும் இல்லை. வேதம் என்பது பல சூக்தங்களை கொண்டது. ஞான சம்பந்தரின் தேவாரம் என்றால் அதில் பல பதிகங்கள் இருக்கிற மாதிரி வேதத்தில் பல சூக்தங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பதிகத்திலும் 10 செய்யுள்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலும் பல மந்திரங்கள் இருக்கின்றன. சு பிளஸ் உக்தம் என்பதே சூக்தம். சு என்றால் நல்ல என்று அர்த்தம். சுகுணம், சுலோச்சனா என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? உக்தம் என்றால் சொல்லப்படுவது, அதாவது வாக்கு. சுக்தம் என்றால் நல்வாக்கு என்று அர்த்தம். சாஸ்திரோக்தமாக வேதத்தை சொல்கிற போது அதில் இருக்கிற ஒவ்வொரு சூக்தத்துக்கும் இன்னார் ரிஷி, அது இன்ன மீட்டரில் சந்தஸ் இருக்கிறது, அது இன்ன தேவதையை குறித்தது என்று சொல்லிவிட்டுத்தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி அநேகம் ரிஷிகளின் பெயர்களிலேயே வேத மந்திரங்கள் இருப்பதால் இந்த ரிஷிகள்தான் இவற்றை பண்ணியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை, இன்ன கோத்திரம் என்று அவர்களுடைய மூதாதைகளை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. அகஸ்தியோ மைத்ரா வருணிகி என்றால் மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் என்று அர்த்தம். மதுச்சந்தா வைஸ்வாமித்ரக என்றால் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் வந்த மதுச்சந்த ரிஷி என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிஷியின் பேரில் மந்திரங்கள் இருக்கின்றன என்றால் அகஸ்தியர் பேரில் இருப்பது அவரது தகப்பனாரான மித்ரா வருணர்கள் காலத்தில் இல்லை. மதுச்சந்தரின் பேரில் இருப்பது விஸ்வாமித்ரர் காலத்தில் இல்லை என்றுதானே அர்த்தமாகும். அப்படியானால் அநாதி என்பது சரியில்லைதானே? இப்படியெல்லாம் கேட்கிற போது ஒவ்வொரு ரிஷியின் பேரில் வேத மந்திரங்கள் இருப்பதால் அந்த ரிஷியே அதை செய்தார், இயற்றினார், கம்போஸ் பண்ணினார் என்று தப்பாக நினைத்து விடுகிறோம். உண்மையில் அந்த ரிஷிகள் மந்திரங்களை தாங்களே இயற்றவில்லை. வேதத்துக்கு அபௌருஷேயம் என்றுதான் லட்சணம் சொல்லி இருக்கிறது. ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌருஷேயம். எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அபௌருஷேயம். ரிஷிகள் இயற்றி இருந்தாலும் அது பௌருஷேயமாகிவிடும்.
ஆனால் அபௌருஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது. மந்திரங்களை ரிஷிகள் இயற்றியிருந்தால் அவர்களுக்கு மந்திர கர்த்தா என்றே பெயர் இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திருஷ்டா என்றுதான் பெயர் இருக்கிறது. இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம், செய்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணினார்? இல்லை, ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் உலகுக்கு தெரியும்படியாக பண்ணினார். இப்படியே தான் நியூட்டன், ஐன்ஸ்டீன் முதலிய எந்த விஞ்ஞானியும் புதுசாக சொல்கிற விதிகளை அவர்கள் செய்யவில்லை. நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எறிந்தால் அது பூமியில் விழுகிறது? இல்லை, ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவர்கள்தான் புரிந்து கொண்டு லோகத்துக்கு தெரிவித்தார்கள். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடித்து லோகத்துக்கு கொடுத்தார்கள். அந்த மந்திரங்கள் இவர்களுடைய அப்பா தாத்தா காலத்துக்கும் அதற்கு முந்தியும் கூட இருக்கத்தான் செய்தன. ஆனால் அப்போது அவை உலகுக்கு தெரியவில்லை. இவர்கள்தான் அவற்றை கண்டுபிடித்தார்கள். அதனால் இவர்கள் பேரிலேயே அவற்றை சொல்வது வழக்கமாகிவிட்டது. ஒருத்தன் புஸ்தகம் எழுதுகிறான், இன்னொருவன் பப்ளிஷ் பண்ணுகிறான். ஒருத்தன் சினிமா எடுக்கிறான், இன்னொருத்தன் ரிலீஸ் பண்ணுகிறான். இப்படி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவர்கள் மட்டுமே தான் ரிஷிகள். ஏற்கனவே அவை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாகிறபடி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணினது ரிஷிகள்தான். அதனால் அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவது நியாயம்தான். ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தி அவை எங்கே இருந்தன? அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா? மனுஷர்கள் தோன்றும் முன்பே தோன்றிவிட்டனவா? எப்படி தோன்றின? இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன? வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தில் சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும். பரமாத்மாவே வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டு விட்டாரா? அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா? ஆனால் இப்படி சிருஷ்டி ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதியாகி விடாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரம்ம சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கே கணக்கு இருக்கிறது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இம்மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது 50 வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லி இருக்கிறது. எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் போது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லியாக வேண்டும். இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனாவது வயசில், இத்தனாம் மாசத்தில், இன்ன பட்சத்தில், இன்ன நாளில், இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம். இதிலிருந்து என்ன ஏற்படுகிறதென்றால் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை இருக்கிறது. இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முந்தி பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை. அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை. சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்பும் பரமாத்மா இருந்தார், பிரம்மா இல்லை. ஆனால் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் அல்லது பரமாத்மா எப்போதுமே இருந்திருக்கிறது. அதுதான் அனாதி. பிரபஞ்சம், தீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்துதான் உண்டாயின. பரமாத்மா தாமே நேரே இவற்றை பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார், விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார், ருத்ரன் மூலம் சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் அந்த பிரம்மம், விஷ்ணு, ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணி விடுகிறார்.
இதனால் தான் பிரம்மாவுக்கும் ஆயுஷ் சொல்லி இருக்கிறது. இப்போதிருக்கிற பிரம்மாவுக்கு 100 வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார். அவர் ஆயுஷ் முடிந்துவிடும். மறுபடி இன்னொரு பிரம்மா வருவார். அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி விடுவாரா? சிருஷ்டிக்கு முந்தியே வேதம் இருந்தது என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. ஏனென்றால் பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டுதான் சிருஷ்டியே செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. வெறும் சப்தங்களேயான மந்திரத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணினார் என்றால் என்ன என்று பிறகு சொல்கிறேன். இங்கே சொல்ல வந்தது ரிஷிகளுக்கு முந்தி, லோகமே ஏற்படுவதற்கு முந்தி வேதங்கள் இருந்தன என்பதுதான். பிரம்மாவே வேதங்களின் உதவி கொண்டுதான் சிருஷ்டி பண்ண முடிந்தது என்று பாகவதாதி புராணங்களில் சர்க்க சிருஷ்டி வர்ணனை பண்ணும் இடங்களில் சொல்லி இருக்கிறது. இதனால் தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா? வேதம், ஈஸ்வரன் என்று இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணி கொள்ளலாமா? யோசித்து பார்த்தால் இதுவும் தப்புதான். சிருஷ்டி தோன்றாவிட்டாலும் ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லிவிட்டாலே அது உண்டாகாத ஒரு காலமும் உண்டு என்று அர்த்தமாகும். லோகமும் ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டி ஆகாவிட்டாலும் பரமாத்மாவிடம் காலம் என்ற தத்துவம் உண்டான பிற்பாடுதான் வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தமாகிவிடும். அதாவது அது அனாதி என்பது பொய்யாகிவிடும். வேதமும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி என்றால் இதை அவரும் பண்ணியிருக்க கூடாது. ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் என்றால் அது ஆதியுடையதாகிவிடும். ஈஸ்வரனிலிருந்து தோன்றியதுதான் சகலமும். அவருக்கு புறம்பாக எதுவுமே கிடையாது. ஆகையால் வேதம், ஈஸ்வரன் என்று 2 அனாதிகள் இருந்தன என்றாலும் தப்பு. இப்படி ஒரே குழப்பமாய் இருக்கிறது. ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல், ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லி இருக்கிறது.